கண்களோடு தலைவிரிக்கோளங்களோடு ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும் கேட்டாயா? கேட்கவா? அதை பற்றி உங்களிடம் மட்டும்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறார். அது கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. அந்தவர்களும் சான்றோர்களும் நிகழ்ந்திருக்கும் அவையிலே நன்றாக மன்னை வீட்டிருக்க அரசுக்குள் வருகிறாள் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணே, அழகு கண்களோடு என்னை காண வந்ததுதான் காரணம் என்ன? நீயா? உனக்கு என்ன வேண்டும்? ஆறாயிரத்து நீதி வழங்கிய மன்னனே, என்னை யாரென்று கேட்கிறாயா? சொல்கிறேன் கேள். உலகம் மேற்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? போன்ற பசுவை மக்கள் தேவனானங்க அவன் கன்றை காலிட்டுக் கொண்டு தன் மகனையும் அதே காலிட்டுக் கொண்டாடே. மனதை சொல், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேற என்ன கூறிக்கொண்டிருக்கிறாய்? உனக்கின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரின் பழி இல்லா சிறப்பினுடைய புகழ் மிக்க மாசதுவன் மகனாகிய கோல என்பனின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன் வினை பயனால் ஊருக்கு வந்தேன். காசு விற்காத என் கணவனை அநியாயமாக கொண்டு விட்டாயே. நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கண்மனை கொல்வது கோலம் என்று அப்படி ஏற்படுவது அக்கறை நெய்யுமாகும். இது அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? நேர் தவறிய மன்னனே, தவறியவர்களை கண்டித்தால் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பும் அரசருக்குரிய சிலம்பன்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பலர் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணை, நீ சொல்வது உண்மைதானா? உண்மை. அரசுக்குரிய சிலம்பின் பலர் முத்துக்களால் ஆனது. ஆன்ற நீர்நீர் அவைதனிலே அனைவருக்கும் உண்மைதான் உணர்த்துகிறேன். யாரெங்கே கோவலிடமிருந்து கைப்பற்ற சிலம்பைக்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்ற சிலம்பு. கண்ணகி சிலம்பை கையில் இருக்கிறார். நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொண்டது உன் அரணனைக்கு இலக்கு என்று இதாவை கண்ணகி சிலம்பை தரையில் போட்டு உடைக்கிறாள். அதில் இருந்த மாணிக்க கண்கள்